கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் மீண்டும் விசாரிக்க உள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு விசாரணையை கண்காணிக்கும் என்றும் தெரிவித்தது. சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி காவலாளிகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே முத்துச்செல்வம் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் கேண்டீன் நடத்தி வந்த முத்துச்செல்வம் கல்லூரி நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலும் வளாகத்திற்குள் நுழைய காவலாளிகள் ஹயாத் மற்றும் முருகன் ஆகியோர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியரான காவலாளி ஹயாத்தை பணியிடை நீக்கம் செய்தும் தற்காலிக ஊழியரான முருகன் என்பவரை பணி நீக்கம் செய்தும் கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கல்லூரி வளாகத்திற்குள் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள் போராட்டம் பற்றிய கருத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் உரிமைக்காக போராடுபவர்களை எப்போதுமே தான் மதிப்பதாக தெரிவித்துள்ளார். தனது கருத்தினை அரசு ஊழியர்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அமைந்திக்கரையில் பாஜக சார்பில் மக்களுக்காக மக்களிடமிருந்து எனும் தலைப்பில் தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை மக்களிடமிருந்து நேரடியாக பெறும் நோக்கில் வாகன இயக்கம் தொடங்கப்பட்டது. கருத்து பெட்டிகளுடன் கூடிய வாகனங்களின் பயணத்தை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச். ராஜா, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் தொலைபேசி எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுத்து கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் மிஸ்ட் கால் இயக்கமும் தொடங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தி வந்த வேட்பாளர் நேர்காணல் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த நேர்காணலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடைசி நாளான வெள்ளிக்கிழமையன்று தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளிடம் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் வேட்பாளர் பட்டியலில் திலகபாமா, வழக்கறிஞர் பாலு, வடிவேல் ராவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை எனவும் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதை விஜய் தெளிவாக கூறிவிட்டதாகவும் இபிஎஸ் முன்னிலையில் தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் திட்டவட்டமாக தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஜய் வெறும் ரசிகர்களை மட்டும் நம்பி அரசியலுக்கு வரவில்லை, மக்களின் பேராதரவுடன் தான் களம் காண்பதாக தெரிவித்தார். வரும் தேர்தலில் தாவேகாவின் பலம் என்ன என்பதை மக்கள் உலகுக்கு உணர்த்துவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் கொள்கை முடிவு என தெரிவித்த அருண்ராஜ், ஊழல் சக்திகளுடன் கூட்டணி அமைக்காமல் இருப்பதை தான் மக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் புதனன்று நடந்த விமான விபத்தில் மரணமடைந்தார். இந்த நிலையில் தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பொறுப்பையும் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் சுனித்ரா பவார் காலியாக இருக்கும் அஜித் பவாரின் பாராமதி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் சென்னையில் பிப்ரவரி மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று வழங்கப்பட உள்ளது. அதன்படி வருகின்ற பிப்ரவரி 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள அண்ணா நகர், அடையார், திருவொற்றியூர் உள்ளிட்ட 15 மண்டலங்களில் உள்ள 990 நியாய விலை கடைகளின் விற்பனையாளர்கள் இந்த பொருட்களை நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே கொண்டு சென்று விநியோகம் செய்ய உள்ளனர். இதுகுறித்த தகவல்கள் அனைத்து நியாய விலை கடைகளின் தகவல் பலகைகளிலும் ஒட்டப்பட வேண்டும் என விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக நுழைவு வாயில் அருகே நிகழ்ந்த தாக்குதல் குறித்து விசிகாவினர் அளித்த புகாரின் பேரில் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கவும் உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து ஏர்போர்ட் மூர்த்தியின் மனைவி ஜெயக்குமாரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி பொன்னை பாலுவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது தாயின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க ஜாமீன் கோரி பொன்னை பாலு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ். கார்த்திகேயன் பொன்னை பாலுவுக்கு 5 நாட்கள் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு மாநில விருதை பெறுவதில் பெருமை கொள்வதாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்த விருது வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் AR ரஹ்மானுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த AR ரஹ்மான் விருது பெறவுள்ள மற்ற அனைவருக்கும் தனது வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இயக்குனர் ப. ரஞ்சித் வெளியிட்டுள்ள பதிவு சமூக வலைதளத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. தமிழக அரசு திரைப்பட விருதுகளை அறிவித்துள்ள இச்சூழலில் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா என்று ப. ரஞ்சித் வினா எழுப்பியுள்ளார். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.